ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவரோட ஷேர் ப்ரைஸ் வந்து 2% மேலே இறங்குனுச்சு. 759 ருபீஸில் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஒரு 45 கோடி உள்கண்காணிப்பு விசாரணை மோசடி சுச்சுவேஷன் மகாராஷ்டிராவில் நடந்ததுனால இந்த ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. அதுக்கு இதோட தலைவர் அதானு சக்கரவர்த்தியும் வந்து மார்ச் மாதம் திடீர் ராஜினாமா சம்பவத்துலேயும் இது இறங்குனுச்சு. இப்போயும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ப்ரைவேட் செக்டாரில் லீடிங் பேங்க்கு. லாங் டேர்மில் இந்த ப்ராப்ளங்கள்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் வந்து திரும்ப ரிவர்சல் எடுக்கும். பட் ஆனால் இந்த ஷேர் வந்து கொஞ்சம் பொறுமை அவசியம். ஏற்கனவே கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணலாம். இந்த பேங்க்குக்கு ரெப்புடேஷன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கஸ்டமர் பேஸ்லாம் நல்லா தான் இருக்குன்னாலும் இந்த மாதிரியான செய்திகள் வந்து இந்த பேங்க்கோட நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சிருக்கு. மேபி உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறதோட, ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கலாம். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.